தையிட்டியிலே தமிழர்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரை கட்டுமானத்துக்கு எதிராக மீண்டும் எங்களுடைய போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய போராட்டத்திலே பெருவாரியான மக்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். இந்த போராட்டம் நாளை வரை தொடர இருக்கிறது. இந்த இடத்திலே இன்று காலை இதுவரை இல்லாத வகையில் இந்த போராட்டத்தை குழப்புகின்ற நோக்கத்தோடு திட்டமிட்ட வகையில் ஒரு சகோதர சிங்கள இனத்தைச் சேர்ந்த சகோதரர் ஒருவரும் முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்த சகோதரர் ஒருவரும் சிலரால் இறக்கி விடப்பட்டு இந்த போராட்டத்தை குழப்புகின்ற வகையில் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது சில பல காரணங்களால் தவிர்க்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். இந்த இடத்திலே நாங்கள் அந்த சகோதரர்களுக்கும் ஏனைய சிங்கள முஸ்லீம் சகோதரர்களுக்கும் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். நாங்கள் இங்கே யாருக்கு எதிராகவும் போராடவில்லை. சகோதர சிங்கள இனத்துக்கு எதிராகவோ அல்லது முஸ்லீம் இனத்திற்கு எதிராகவோ அல்லது பௌத்த மதத்திற்கு எதிராகவோ அல்லது இஸ்லாம் மதத்துக்கு எதிராகவோ நாங்கள் இங்கு போராடவில்லை. நாங்கள் இங்கு இனவாத ரீதியாக செயற்படவில்லை. எங்களுடைய காணிகளில் எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணிகள், இங்க பாருங்க, இந்த காணியின் உரிமையாளரான ஒரு அம்மா வயசு போன நேரத்தில் தன்னுடைய கடைசி காலத்தை தன் காணியில கழிக்கணும் என்ற ஒரு ஏக்கத்தோட வந்து போராடி கொண்டிருக்கிறார். இப்படி பல 10 பேருடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சுதான் இந்த விகாரை கட்டுமானம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டவிரோத விகார கட்டுமானத்தை அகற்ற சொல்லித்தான் நாங்கள் போராடுகிறோமே தவிர சட்ட ரீதியாக அமைக்கப்பட்டிருக்கிற தலதா மாளிகைக்கு எதிராகவோ அல்லது எங்களுடைய மண்ணிலே அமைக்கப்பட்டிருக்கிற நைனாதீவு விகாரைக்கு எதிராகவோ யாழ்ப்பாணத்தின் மத்தியிலே அமைக்கப்பட்டிருக்கிற விகாரைக்கு எதிராகவோ நாங்கள் போராடவில்லை. அவை சட்ட ரீதியாக காலாதிகாலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த விகாரைகளை மதிக்கிறோம். புத்த பெருமானுடைய போதனைகளை நாங்கள் மதிக்கிறோம். நாங்கள் இங்க போராடி கொண்டிருக்கிறது எங்கட காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரைக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுறோம். ஆகவே இந்த விடயத்தை சிங்கள மக்களும் பௌத்தர்களும் முஸ்லீம் மக்களும் இஸ்லாமியர்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நியாயமான போராட்டத்தை இனவாதமாக சித்தரித்து மதங்களுக்கிடையில் இனங்களுக்கிடையில் ஒரு திட்டமிட்ட மோதலை உருவாக்குவதற்கான முயற்சியை சிங்கள பேரினவாத அரசு இந்த மண்ணிலே இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கிறது. ஆனால் அது அதிர்ஷ்டவசமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தவறான திரிவுபடுத்தல்களுக்கு சிங்கள முஸ்லீம் மக்கள் ஈடுபடாது. இந்த உண்மைகளை அவர்களும் உணர்ந்து ஏனையவர்களுக்கு இந்த உண்மைகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். நன்றி. பௌத்த பேரினவாத அரசினுடைய ஒடுக்குமுறைகள் கடந்த 77 வருடங்களுக்கு மேலாக தமிழர் தாயக பகுதியிலே தமிழர் தாயகத்தை சிதைக்கின்ற வகையிலே இடம்பெற்று வருவதை சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா அரசினுடைய இராணுவ கட்டமைப்பிலே இருக்கிற இராணுவ தலைமைச் செயலகங்கள் என்று சொல்லப்படுகிற 19 தலைமைச் செயலகங்களிலே 15க்கும் மேற்பட்ட தலைமைச் செயலகங்கள் வடகிழக்கு தாயக பகுதியிலே இருக்கிறது. குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே அந்த 15க்கும் மேற்பட்ட இராணுவ தலைமைச் செயலகங்களிலே பெரும்பான்மையான ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற தலைமைச் செயலகங்கள் வடக்கை மையப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்த காங்கேசந்துறை என்று சொல்லப்படுகிற தமிழகத்தினுடைய வடக்கினுடைய எல்லை, அந்த வடக்கினுடைய எல்லை பகுதியாக இருக்கிற வளம் மிக்க இந்த பூமியிலே மயிலிட்டி துறைமுகம் என்று பறிபோயிருக்கிறது. ஒரு இயற்கை துறைமுகமாக 1000 வருடங்களுக்கு மேற்பட்ட காலங்களிலே இருந்து எங்களுடைய தொன்மையான
அந்த மீன் வளத்தை இன்றைக்கு முழுமையாக நாங்கள் பறிகொடுத்திருக்கிறோம். அதே போல பௌத்த ஆக்கிரமிப்பு சின்னமாக ஜம்புகோளப்பட்டினம் என்று சொல்லப்படுகிற அந்த மாதகளில் இருக்கின்ற இடத்துக்கு ஜம்புகோளப்பட்டினம் என்ற ஒரு பெயரை சூட்டி வரலாற்றோடு தொடர்பு படுத்தியதால் இந்த திஸ்ஸ விகாரைக்கும் அவர்கள் ஒரு வரலாற்றை தொடர்பு படுத்த முயற்சிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன்னர் 236 ஆண்டுகளுக்கு முதல் தேவநம்பிய திசன் காலத்திலே அசோக சக்கரவர்த்தியினுடைய மகனாக மஹிந்தவும் சங்கமித்தேவும் தேவநம்பிய திசை காலப்பகுதியிலே பௌத்த மதத்தை பரப்புவதற்கு இங்கே வந்து இறங்கி இங்கே அது ஒரு வரலாற்றை புனைந்த தொடர்பு படுத்தலை கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தொல்பொருள் விடைய ஒரு திணைக்களம் ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்கா அரசினுடைய திணைக்களத்தில் யாழ் மாவட்டத்தில் 44 இடங்கள் தொல்பொருள் சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த அதை சார்ந்து எங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதிலே இந்த திசவிகாரை சம்பந்தமாக சங்கமித்தேனுடைய இந்த தொடர்புல இருக்கிற 136 வருடங்கள் பற்றி எதுவுமே இல்லை. குறிப்பாக நீங்கள் அந்த அதுல இருக்கிற பேர் பலகையை நீங்க போய் பார்க்கணும். பேர் பலகையில போட்டிருக்குது ராணுவத்தினராலே கொண்டு நடத்தப்படுகிற திஸ்ஸ மகாவிகாரை என்றுதான் அந்த அதனுடைய பேர் பலகை சொல்லப்பட்டிருக்கிறது. யுத ஹமுதா தாயகத்தேன், அதாவது ராணுவத்தினுடைய பங்களிப்போடு பவத்வா கேனேன லமன கொண்டு நடத்தப்படுகிற திஸ்ஸ மகாவிகாரை என்று சொல்லி இது முற்று முழுதாக சிங்கள பௌத்த பேரினவாத இந்த கட்டமைப்பினுடைய இன அழிப்புக்கு காரணமாக இன்றைக்கு செம்மணியில உங்களுக்கு தெரியும் 96ஆம் ஆண்டு நடந்த அந்த இடப்பெயர்வுகளோடு யாழ்ப்பாணத்தில் நடந்த மிக கொடூரமான அந்த விடயங்களை நாங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 50க்கும் மேற்பட்ட உடலங்கள் அங்கே மீட்கப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு திருக்கேதீஸ்வரம், மன்னார், கொக்கு தொடுவாய் இவ்வாறு வடகிழக்கு தாயகம் சார்ந்த வகையிலே ஒரு பிசிக்கல் ஜினோசைடு என்று சொல்லப்படுகிற ஆள்சார் இனப்படுகொலைக்கு அப்பாலே ஒரு கட்டமைப்பு சார் நிறுவனமயப்படுத்தப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த இன அழிப்பு கட்டமைப்பு வந்து 77 வருடங்களுக்கு மேலாக இந்த நிலத்திலே இடம்பெற்று வருகிறது. நீங்க 1911ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் திருவோணமலை மாவட்டத்தில் வெறும் 1-2 வீத சிங்கள மக்கள் ஒரு இருந்த இடத்துல 48ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பின்னால கல்லோயா திட்டத்தை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக அந்த கல்லோயா திட்டம் தமிழர் பகுதிகளுக்கு வந்ததோ இல்லையோ அந்த கல்லோயா திட்டத்தோட முற்றுமுழுதாக சிங்கள ஆக்கிரமிப்புக்குள்ளானது. இயற்கைக்கு மாறான வகையில குடிப்பெரம்பலை அங்கே மாற்றியமைத்து கிழக்கு மாகாணம் பறிபோயிருக்கிறது. அதே போல மகாவலி என்கின்ற அந்த மகாவலியை வடக்குக்கு கொண்டு வர மாதிரி அதுல மகாவலியில நீர் வருதோ இல்லையோ அதோட சேர்த்த இந்த சிங்கள ஆக்கிரமிப்புகள் எல்லாம் இடம்பெறுவதை பாக்குறீங்க. குறிப்பாக யாழ்ப்பாணத்தை இலக்கு வச்சு இந்த தையிட்டில நடக்கிற இந்த இன அழிப்பை நீங்கள் மிக அவதானமா பார்க்கணும். உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் வந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருக்குது இந்த வெளிவடக்கு பிரதேசத்தில். அதே போல இந்த பிரதேசங்கள்ல மயிலிட்டி இந்த ஜம்புகோளப்பட்டினத்தை தம்பகோளப்பட்டினம் என்று மாற்றி வைத்திருக்கிற இந்த சித்தரிப்புகளோட இந்த தையிட்டியிலையும் இந்த விகாரையை கொண்டு வந்து இன்றைக்கு விகாராதிபதி ஜின்தொட்ட நந்தாராம தேரர் என்று சொல்லுகிறவர் வந்து இன்றைக்கு இந்த வாக்காளர் பட்டியலில் ஏறி இருக்கிறார். அப்ப அவரை பதிவு செய்யறதுக்கு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு சாதாரணமா ஒரு வாக்காளராக வார என்று சொன்னால் அவருக்குரிய பதிவுகளை இன்றைக்கு எப்படி நாங்கள் அந்த பதிவுகளை செய்யறது கண்டு ஒரு வரன்முறை இருக்கு. இங்கே இன்றைக்கு நாங்கள் அறிகிறோம் பல விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு இந்த விகாரையினுடைய முகவரியில பதிகிறதுக்காக தென்பகுதியில இருந்து அப்பாவி சிங்கள மக்களை கொண்டு வந்து மிக மோசமாக இந்த நீதியா சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விகாரைக்கு அவர்களை வணங்குவதற்காக அவர்களுடைய வணக்கங்களை செலுத்துவதற்காக கொண்டு வருகிற இந்த இடத்துல நாங்கள் தென்பகுதி மக்களுக்கு உண்மையான விடயங்களை கொண்டு செல்கிற பொழுது பலாலி போலீஸ் நிலையத்து பொறிப்பதிகாரி உள்ளிட்ட இந்த போலீசார் வந்து அந்த மக்களை எங்களோட உறவாட விடுகிறார்கள் இல்லை, அந்த வாகனங்களை உள்ளே எடுத்துக்கொண்டு போகிறார்கள். போலியாக இந்த அப்பாவி மக்களை உள்ளுக்கு கொண்டு போய் இந்த சட்டவிரோத கட்டிடத்துக்கு ஒரு சட்ட அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கிற வகையில இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய அனைத்து கட்டமைப்புகளும் உங்களுக்கு தெரியும். இந்த விகாரைக்குரிய விகாராதிபதி வார வாகனத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்றில் கடற்படையினுடைய வாகனம், இல்லாட்டி ராணுவத்தினுடைய வாகனம், இல்லாட்டி ராணுவ ஆகாயப்படையினுடைய வாகனம், இல்லை என்று சொன்னால் போலீசினுடைய வாகனம். இந்த 4 வாகனத்திலேயும் இந்த விகாரைக்குரிய விகாராதிபதி வாரத்துக்கான பெட்ரோலை எப்படி இந்த அரசாங்கம் கொடுக்கலும். நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கிட்ட கேட்கிறோம், இந்த ஜின்தொட்ட நந்தாராம தேரர் என்கின்ற இந்த விகாரைக்கு பொறுப்பான விகாராதிபதி வந்து எப்படி இந்த ராணுவத்தினுடைய பாதுகாப்போடு
ராணுவத்தாலே கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிற இதுல பேராசிரியர்கள் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 2 பேராசிரியர்கள், அதாவது கட்டிடவியல் துறை ஆர்கிடெக்சரல் கட்டிட கலைக்கு துறைக்கு பொறுப்பான ஒரு பேராசிரியரும் சிவில் கட்டுமானத்துக்கு பொறுப்பான பேராசிரியரும் இதுக்கு வரைபடம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு கட்டமைக்கப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அனுசரணைகளோடு நடைபெறுகிற ஒரு விடயமாக இந்த இடம் இன்றைக்கு பார்க்கப்படுது. இது யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி ஒரு சிங்கள குடிப்பெரம்பலை செய்து தமிழர் தாயக பரப்பங்குமே தமிழர்களுடைய தாயகத்தில் சிங்கள மக்களை பலாத்காரமாக குடியேற்றுகிற இந்த முயற்சியை நாங்கள் முற்றாக நிராகரிக்க வேண்டும். அந்த இடத்துலதான் இந்த அப்பாவி பொதுமக்கள் இன்றைக்கு இதுல கூடியிருக்கிற பொதுமக்களுடைய காணிகள் அங்கே பறிபோய் 35 வருடங்கள் ஆகிறது. அந்த காணிக்குரிய உறுதியை வச்சுக்கொண்டு இந்த மக்கள் வெளியில வீடுகள்ல வாடகை தங்கி இருக்கணும். இதுல சாருஜன் என்று சொல்லி இந்த தையிட்டி வட்டாரத்திலே உள்ளூராட்சி சபை உறுப்பினராக இருக்கிறவர் அவர் இங்க இருந்து வெளியில போய் அவருக்கு 1 வயசு, திரும்ப அவர் தன்னுடைய குழந்தையோட 1 வயசு குழந்தையோட வந்திருக்கிறார். 2018 வந்திருக்கிறார். இப்ப அவர் ஒரு வாடகை வீட்டுல தங்கி இருந்துதான் தன் துணைவியாரோடையும் ஒரு மகனோடையும் தங்கி இருக்கிறார். அப்ப அவருடைய காணியில்தான் இந்த விகாராதிபதி தங்குவதற்கான மடங்கள் அந்த தங்குமிடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு திட்டமிடப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு ஆக்கிரமிப்பு, கட்டமைப்பு சார் ஒரு இனஅழிப்பு, ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட இனஅழிப்பின் தொடர்ச்சியாக இன்றைக்கு தொடர்ந்து 2025ஆம் ஆண்டும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் செம்மணில இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த புதைகுடி விவகாரம், அதே போல இன்றைக்கு பல இடங்களில் தோண்டப்பட்ட புதைகுடிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதைகுழியிலே எங்களுடைய இந்த மக்கள் காவு கொள்ளப்பட்ட மக்களுடைய உடலங்கள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பிலே நாங்கள் மிக விழிப்பாக இருந்து எதிர்வரும் காலங்களிலே மக்கள் போராட்டங்களை தயார்படுத்தி வடகிழக்கு தாயகம் வந்து பேரெழுச்சியாக இந்த விடயங்களை நாங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை வேண்டி நிற்கிறோம். நன்றி. தையட்டியில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகள் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து சட்டவிரோதமான முறையிலே இங்கு ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டது. அதன் காரணமாக இந்த காணி உரிமையாளர்கள் தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், அந்த சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு கடந்த 2 வருடங்களுக்கு முன்னதாக இந்த போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அவர்களோடு இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து 2 வருடங்கள் கடந்திருக்கின்றது. இன்று வரைக்கும் இந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் கையளிக்கப்படவில்லை. தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த விவகாரம் சர்வதேச சமூகம் வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. கொழும்பில் இருக்கக்கூடிய சர்வதேச தூதரகங்களுக்கும் இந்த விடயங்கள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கும் இந்த விடயம் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகளுடைய உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அதனை நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இங்கே ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பௌர்ணமி தின நாட்களிலே தென்பகுதியில் இருந்து சிங்கள மக்கள் பொய்யான வரலாறுகள் சொல்லப்பட்டு தங்களுடைய ஒரு புராதன தலம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த பகுதிகளுக்கு வருகின்ற செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அது பொதுவாக குறைந்திருக்கின்றது. அவ்வாறு வருகின்ற மக்களுக்கு நாங்கள் இந்த உண்மைகளை அவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது இந்த விகாரை என்பது ஒரு புராதன விகாரை கிடையாது. இந்த பௌத்த இனவாதிகள் பொய்யாக புனைந்து கதைகளை உருவாக்கி இங்கே அந்த முகப்பு பலகையிலே எழுதி வைத்திருக்கின்றார்களே தவிர இது தனியாருக்கு சொந்தமான காணி. வரலாற்றின் எந்த ஒரு இடத்திலும் இது புராதன விகாரைகளோடு சம்பந்தப்பட்டதான எந்த பதிவுகளும் கிடையாது. ஆகவே நீங்கள் இந்த சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு துணை போய் இனங்களுக்கு இடையிலே இடைவெளிகள் அதிகரிப்பதற்கு நீங்கள் துணை போகக்கூடாது என்ற கருத்துக்களை நாங்கள் வருகின்ற சிங்கள மக்களிடம் சிங்கள மொழியிலே பேசக்கூடியவர்கள் ஊடாக நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற முயற்சிகளை கடந்த காலத்திலே நாங்கள் செய்திருக்கின்றோம். இங்கே சுபாஷ் அவர்களும் காண்டிவனன் அவர்களும் சொன்னது போன்று நாங்கள் இங்கே பௌத்தத்துக்கு எதிராக போராடவில்லை, சிங்கள மக்களுக்கு எதிராக போராடவில்லை. யாழ்ப்பாணத்திலும் சில நீண்ட காலமாக விடுதலை புலிகளுடைய ஆளுகையில் இருந்த பொழுதே இருந்த விகாரைகள் அப்படியே இருக்கின்றன. அந்த விகாரைகளுக்கு எதிராக எந்த கருத்துக்களையும் நாங்கள் கூறவில்லை. மாறாக இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுகிறோம். ஆகவே சிங்கள மக்களிடம் நாங்கள் கேட்கின்றோம், நீங்களும் சேர்ந்து குரல் கொடுத்து அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து இந்த இராணுவத்தினரால் தமிழ் மக்கள் மீது இன அழிப்பு செய்த இந்த இராணுவத்தினுடைய தேவைக்காகவென கட்டப்பட்டிருக்கிற இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றி இந்த விகாரையை இந்த காணிகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த செயல்பாடு என்பது
இலங்கை தீவிலே தமிழர்களும் சிங்களவர்களும் ஒரு சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இது ஒரு அமையலாம். ஆகவே இந்த விகாரை அகற்றப்பட்டு ஆக வேண்டும். சட்டத்தின் ஆட்சி என்பது வெறுமனே சிங்களவர்களுக்கு மட்டுமானதாக இருக்க முடியாது, அது தமிழர்களுக்கானதாகவும் இருக்க வேண்டும். ஆகவே இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி நாளைய தினம் காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்திலே அனைத்து தமிழ் மக்களும் பங்கு கொண்டு, ஏன் முஸ்லீம் மக்களும் சிங்கள மக்களும் கூட பங்கு கொண்டு இந்த போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.